கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக அவனுடைய பண்புகளை அவன் எதை பெயராக சொல்லியிருக்கிறானோ அதை பண்புகளாக பார்த்து வருகிறோம். கடந்த வாரங்களில் அல்லாஹ்வின் கோபத்தை பற்றி, அதுவும் அவனுடைய ஒரு பண்பாக பல பெயர்களின் மூலம் அவன் வெளிப்படுத்துகிறான் என்பதை, யார் மீது எல்லாம் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதனுடைய இறுதியாக, இந்த தலைப்பின் இறுதியாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் மீது கோபம் கொண்டு விட்டானோ அத்தகைய மனிதர்கள் மீது எல்லாம் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது என்பதை தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல வசனங்களிலும் பல வரலாற்றின் மூலமாகவும் சில செயல்பாடுகளின் மூலமாக இந்த செயலினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாபம் இருக்கிறது என்று பல ஹதீஸ்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய சாபம் என்பது இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமை நாளிலும் சரி, அல்லாஹ் பல வசனங்களில் இரண்டு வாழ்க்கையுமே சேர்த்தே சாபங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். மறுமையினுடைய சாபம் என்பது அந்த நரகத்தில் கொடுக்கப்படுகின்ற பலவிதமான தண்டனைகளை குறிக்கக்கூடியதாகும். எந்த அளவிற்கு அல்லாஹுடைய கோபம் இருக்கும் என்று சொன்னால், நரகத்திலே இந்த சாபத்திற்குரியவர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று மிக கடுமையான தண்டனைகள் இருக்கிறது என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய சாபம் என்பது, நாம் ஒரு தவறை செய்கிறோம், அந்த தவறின் மூலமாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் ஒரு செயலை செய்கின்றோம் என்றால் அதற்கு உலகத்திலே பல நபர்களுக்கு சாபம் ஏற்படும். அல்லாஹ் பல நபர்களை சபிக்கிறான். அந்த சபிப்பதின் மூலமாக அல்லாஹுடைய சாபம் இறங்குகிறது என்று யாரையாவது நாம் பார்த்து சொல்லலாமா என்றால் அது கூடாது. ஆனால் அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனையாகவோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாகவோ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்களின் மூலமாகவோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாபம் இறங்கும். ஆனால் இதுதான் அல்லாஹுடைய சாபம், அதுதான் அல்லாஹுடைய சாபம் என்று நாம் சொல்லக்கூடாது. உதாரணத்திற்கு நாம் அநீதிக்கப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்முடைய சொத்தை ஒருத்தவங்க அபகரிச்சுட்டாங்க. அந்த அபகரித்தவனுக்கு எதிராக நாம் துவா செய்வது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் என்று ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸின் மூலமாக நாம் யார் நம்முடைய சொத்தை அபகரித்தானோ அத்தகைய அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுருச்சு, அவனுடைய வாழ்க்கையிலையோ அல்லது அவனுடைய குடும்பத்தார்களுக்கோ ஏதேனும் ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னு வைங்களேன், நான் சாபம் கேட்டதுனால தான் இது நடந்தது என்று நாம் சொல்லவே கூடாது. இது எந்த அடிப்படையில் சொல்லக்கூடாது என்றால், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறதாகும். அவன் இந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் போட்டான், அல்ல என்ன நிலைமையில கொண்டு வந்திருக்கான் பார்த்தியா என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர, நான் துவா செய்ததினால தான் இவன் இந்த அடிப்படையில் ஆகியிருக்கான், அல்லாஹ் அவனுடைய சாபம் இறங்கிருச்சு என்று எந்த ஒரு மனிதரை பார்த்துமே, நமக்கே அவர் துரோகம் செஞ்சிருந்தாலுமே, நாம் நீதி வைக்கப்பட்டிருந்தாலுமே, இதனால தான் ஏற்பட்டது, என்னுடைய துவாவின் மூலமாக இது ஏற்பட்டது என்று நாம் சொல்லவே கூடாது. அவ்வாறு சொன்னோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைப்பதாகும். அவனுக்கு என்ன நடந்தது, அவனுக்கு என்ன ஆனது, அது எதனால் ஆனது என்பதையெல்லாம் யாருக்கு நடக்கிறதோ அவரே கணிக்க முடியாது. உதாரணத்திற்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருதுன்னு வைங்க, அந்த விபத்து எதற்காக ஏற்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் இதை எதற்காக கொடுத்திருக்கலாம் என்று யாருக்காவது தெரியுமா? விபத்து ஏற்பட்டவருக்கே அல்லாஹ் என்ன எதற்காக இந்த தண்டனையை தந்திருக்கான்னு தெரியாது. அவன் இந்த மாதிரி இருக்க
அவர்களுக்கே தெரியாத பொழுது மற்றவர்கள் இதனால தான், என்னுடைய துவானால தான், நான் சபித்ததுனால தான் இப்படி ஆயிட்டாவன் என்று எந்த ஒரு மனிதரை பார்த்துமே நாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்பது இருக்குதுல்ல, அதை கேட்பதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல சட்டங்களை சொல்லுகிறான். அந்த சட்டங்களை எல்லாம், கடுமையான சட்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது கூட அதை விட உங்களுக்கு சிறந்தது, நீங்கள் சபிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. பாதிக்கப்பட்டா துவா கேட்கறதுக்கு அனுமதி இருக்குது. நீங்கள் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக துவா செய்யலாம், அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லது குற்றவியல் சட்டங்களின் மூலமாக ஒருவரை கொலை செய்வது நமக்கு இருக்கிறது. ஒருவர் நம்முடைய குடும்பத்தார்களை கொலை செய்துவிட்டால் இஸ்லாமிய அரசாங்கத்தின் அடிப்படையில் தண்டனைகள் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்காம இதற்கெல்லாம் பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு விஷயத்தை வைக்கிறான். என்ன விஷயம் அது? மன்னிப்பு. நீங்கள் அவர்களுக்கு எதிராக துவா செய்வதற்கு பகரமாகவோ, நீங்கள் அவர்களுக்கு எதிராக சபிப்பதற்கு பகரமாகவோ, நீங்கள் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா மன்னிப்பது, அது உங்களுக்கு சிறந்தது என்று நாம் எந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு நம்ம பாதிப்பை அடைஞ்சிருந்தாலுமே அல்லாஹ்வுடைய சாபத்தை மட்டும் யாருக்குமே கேட்டக்கூடாது. அது கடுமையான அளவுக்கு இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமை நாளிலும் சரி, கடுமையான அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரியணும். அல்லாஹ் ஒருத்தன் மீது கோபம் கொண்டு விட்டான் என்றால், அவன் ஏதேனும் ஒரு தவறின் மூலமாக அல்லாஹ் அவன் கோபம் கொண்டு அவனுடைய சாபத்தை இறக்கி விட்டான் என்றால் அதை யாராலுமே தடுக்க முடியாது. அப்படி அழிந்த பல சமுதாயம் இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல சமுதாயங்கள், உதாரணத்துக்கு ஆது சமுதாயங்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் அழிந்ததற்கு மிக முக்கியமான காரணமாகவே அல்லாஹ்விற்கு கட்டுப்படாதவர்களாக தன்னுடைய தூதர் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்தே அந்த தூதர்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகிறான், என்னுடைய சாபம் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் உங்களுக்கு உண்டு. ஆது சமுதாயத்துக்கு எதிராக இந்த மாதிரி செய்கிறான் என்றால் இந்த உலகத்தில் என்னுடைய சாபம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆது சமுதாயம் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அந்த சாபத்தை எந்த ஒரு மனிதராலுமே தடுக்க முடியாது. அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான் என்றால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நபருமே கிடையாது. தூதர்களுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவை அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருக்கான். ஆது சமுதாயம் அதனால் அழிந்தது. அதே மாதிரி ஃபிரௌனை எடுத்துக்கோங்க. ஃபிரௌன் எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தான்? எந்த அளவுக்கு ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன், உயர்ந்த இறைவன் அல்லாஹ்னு சொல்றீங்க, அல்லாஹ் இல்லப்பா நான் தான் இறைவன் என்று அல்லாஹ் அவனுக்கு பல அவகாசத்தை அளித்தான். பல அவகாசம், இந்த மார்க்கத்துக்கு வந்துரு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள் என்று பலவிதமான அறிவுரைகளின் மூலமாக பலவிதமான அவகாசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுக்கு அளித்தான். ஆனால் ஃபிரௌன் என்ன செஞ்சான்? கிண்டல் செய்தான். எந்த அளவுக்கு கிண்டல் செஞ்சான்? உன்னுடைய இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற ஃபிரௌன் கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வானத்தில் இருக்கிறான். ஹாமானே இங்கே வா, ஒரு ஏணியை போடு, நான் அல்லாஹ்வை போய் பார்த்துட்டு வரேன் என்ற அளவுக்கு கிண்டல் செஞ்சான். வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா ஏணியை போடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் செய்து கேலி செய்து மார்க்கத்தை இழிவுக்கு உள்ளாக்கி மார்க்கத்துக்கு எதிராக அவன் சென்ற காரணத்தினால தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமை நாளிலும் சரி அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது உனக்கு. அல்லாஹ்வுடைய சாபம் என்பது உன் இடத்துல இருக்குது. அதனால தான் அழிக்கப்பட்டான். ஃபிரௌனுடைய வரலாறு அனைவருக்குமே தெரியும். அவன் எந்த அளவுக்கு அழிக்கப்பட்டான் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் அழிவு வருவதற்கு மிக முக்கியமான காரணமே அல்லாஹ்வுடைய சாபம் தான். அல்லாஹ்வுடைய சாபம் என்று ஒன்று வந்துவிட்டால் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையே நமக்கு மிக மிக கெட்டதாகிடும். அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவை இப்படியான பல சமுதாயங்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தினால அழிந்திருக்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே யார் மீது எல்லாம் சாபம் இருக்குது, இந்த செயலை செய்தால் அல்லாஹ் கோபம் கொள்கிறான், இந்த செயலை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல வசனங்களிலே சொல்கிறான். அதிலே முதல் வசனமாக 7வது அத்தியாயம் 44ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் இந்த உலகத்திலே
ஒருவருக்கு இன்னொருவர் அநீதி இழைப்பீர்களோ, நாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவருக்கு ஒருவர் பாதிப்பை ஏற்படுத்துறது, ஒருவர் இன்னொருத்தனுடைய சொத்தை அபகரிப்பது, மற்றவரை ஏமாற்றுவது, மற்றவரை அநீதிக்கு உள்ளாக்குவது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் யார் ஒருவர் செய்கிறாரோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், யாரெல்லாம் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. யார் இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொரு மனிதருக்கு அநியாயம் செய்யக்கூடியவராக, ஏமாற்றக்கூடியவராக, மக்களுடைய பல சொத்துக்களை அபகரித்து அவர்களை ஏமாற்றுகிற ஒரு நிலைக்கு தள்ளுகிறார்களோ அவர்கள் மீது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. அப்போ நாம் மற்றவர்கள் மீது அநீதி இழைக்கும் போது அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது இருக்கிறது என்றால், அப்போ அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கினால் நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும்னு சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாறும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவ இதையெல்லாம் நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். எந்த ஒரு மனிதருமே நம்மால் பாதிப்படைஞ்சிடக்கூடாது, நம்மால் யாரும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கோம். இதை நாம் செய்துவிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது இருக்கிறது. அல்லாஹ் அதை எப்பொழுது வேணாலும் காட்டுவான். நல்லபடியாக இருப்பான், ஏதேனும் ஒரு முறையில் அவனுக்கு இழிவு ஏற்பட்டுவிடும். அவ அல்லாஹ் அவனை இழிவுக்கு உள்ளாக்கி இருக்கான் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு படிப்பினை. ஒவ்வொரு படிப்பினையுமே வாழ்க்கையில் நம்மை உயர்த்துகிற ஒரு தரத்தில் இருக்கணுமே தவிர நாம் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பல ஹதீஸ்களில் இந்த அல்லாஹ்வுடைய சாபம் யார் மீது எல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி பல ஹதீஸ்கள் வருகிறது. அதிலே முதல் ஹதீஸ் புகாரியில் 6799 செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் என்பது அஸ்ஸாரிகோ, யார் ஒருவர் திருடுவானோ அவன் மீது இருக்குது. இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவருடைய பொருளை திருடுகிறாரே, அந்த ஒருவர் திருட்டு தொழிலை செய்கிறாரே, அந்த ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலுமே அதை திருடக்கூடியவராக இருக்கிறாரே, அத்தகையவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. மக்களை ஏமாத்துறான், மக்களை ஏமாற்றி உலகத்தில் குழப்பத்தை விளைவிக்கிறான், ஒரு பயத்தை உண்டாக்குறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கவும் செய்கிறாங்க. சின்னஞ்சிறு திருட்டெல்லாம் செஞ்சால் திருட்டு கிடையாது, சின்ன ஒரு முறையில் திருட்டு செஞ்சுக்கலாம் என்பது எல்லாம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. எல்லாமே திருட்டு தான். அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே தொடர்ந்து சொல்கிறாங்க, எஸ்ரிகுல் பைலத்து, அவன் ஒரு தங்கத்தை திருடுகிறான், ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளை அவன் திருடுகிறான், அப்பொழுதும் அவனுடைய கை வெட்டப்படும். இஸ்லாமிய அரசாங்க சட்டப்படி அவன் ஒரு தங்கத்தை திருடினாலுமே அவனுடைய கை வெட்டப்படும். அதே மாதிரி அவன் சின்னஞ்சிறு விஷயங்களை ஒரு விஷயத்தை திருடுறான்னு வைங்களேன், அவனுடைய கையும் வெட்டப்படும். அவன் சட்டம் ஒன்று தான். எந்த பொருளை திருடினாலும் சரி, சின்ன அளவில் திருடினாலும் சரி, பெரிய அளவில் திருடினாலும் சரி, கை வெட்டப்படுவது என்பது உறுதி. அல்லாஹ்வுடைய சாபமும் உறுதி. சின்ன ஒரு பொருளை எடுத்தாலுமே அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, பெரிய பொருட்களை எடுத்தாலுமே அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. இன்றைக்கும் பார்க்குறோம், பலவிதமான திருடர்கள் வீடு புகுந்து திருடுறாங்க. மக்களுக்கு மத்தியில் பல குழப்பங்கள் ஏற்படுது. பயத்திலே மக்கள் இருக்கிறான். பயத்திலே நம்ம வீட்டில் எப்போ வந்துடுவானோ, நம்ம வீட்டு கதவை எப்போ திறந்துருவானோ என்ற பயத்திலே வாழக்கூடிய நிலைமையில தான் இந்த நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி குழப்பத்தை விளைவிக்கிறாங்களே, இந்த மாதிரி குழப்பத்தை விளைப்பவர்கள் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய சாபம் இருக்குது என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஒமை யுசாது ஃபில் அர்தி, யார் ஒருவர் இந்த பூமியிலே குழப்பத்தை விளைவிப்பாரோ லஅனத்துல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. அப்போ இந்த மக்களை ஏமாற்றுகிற முறை, மக்களை நம்ப வைத்து அவர்களை ஏமாற்றுகிறது, அவர்களுக்கு அநியாயம் செய்கிறது, மற்றவர்களை பாதிப்படைய செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பயத்தை உண்டாக்கி பெருமளவுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்களை இது நிம்மதியாக வாழ விடாது. அதனால தான் அல்லாஹ் கோபப்படுறான். ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிம் என்றால் அவன் மற்ற முஸ்லிம்களை அவனுடைய நாவாலோ அவனுடைய கரத்தாலோ எந்த ஒரு பாதிப்புமே அடைய செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அதே மாதிரி அண்டை வீட்டார்களை பற்றி சொல்லும் பொழுது அண்டை வீட்டார்களுக்கு எந்த அளவுக்கு மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு அந்த அண்டை வீட்டார்களை பற்றி அறிவுரை சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது என்றால், அவர்கள் எங்களுக்கு சொந்தமாயிடுவாங்களோ அப்படின்ற முறையில் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா அண்டை வீட்டாராக இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து உங்கள் வீட்டில் குழம்பை நீங்கள் அதிகப்படுத்துங்க, சாப்பாடு அதிகப்படுத்துங்க என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அவை இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறதோ, மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறதோ, திருடுறதோ, இது எல்லாமே மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு அடையுது. மக்களுக்கு பாதிப்பு அடைகிறது என்று சொன்னால் அந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயில், தன்னுடைய மரண படுக்கையினுடைய இறுதி தருவாயில் இருக்கிறாங்க. இந்த இறுதி தருவாயில் ரொம்ப உடம்பு முடியலை, அது எந்திக்க கூட முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோய் பரவிவிட்டது. அந்த அளவுக்கு இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திடீரென்று எழுந்துச்சு மக்கள் இடத்துல வராங்க. திடீர்னு எழுந்துச்சு வராங்க. என்ன தோணுச்சோ என்னன்னு தெரியல, ஒரு விஷயத்தை மக்கள் இடத்துல சொல்லியாகவே வேண்டும் என்பதற்காக திடீர்னு மக்கள் இடத்துல வராங்க. மக்கள் அனைவரும் கூட்டுகிறார்கள். கூட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லான அல்லாஹு, அல்லாஹ்வுடைய சாபம் என்பது அல் யஹூத வன் நஸாரா, யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இருக்கிறது. யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. ஏன் அவர்கள் மீது சாபம் இருக்கிறது என்று சொன்னால், இத்தகது குபூர் அம்பியாயிம் மசாஜிதா, அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிட்டாங்க, கடவுளாக ஆக்கிட்டாங்க. அவர்களுடைய அடக்க ஸ்தலம் தான். ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக, கடவுளாக நபிமார்களை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள், பள்ளிவாசலாக அவர்கள் ஆக்கிட்டாங்க என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இதை கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா நான் இறக்க போகிறேன், என்னுடைய மரண தருவாய் நெருங்கிக்கிட்டு இருக்குது, எனக்கு மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது, என்னை அப்படி யாரும் ஆக்கிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க. அந்த சாபத்தை யாரும் பெற்றாதீங்க, அந்த சாபத்தை உங்களில் எவரும் பெறக்கூடாது, அந்த சாபம் என்பது மிகப்பெரிய அளவுக்குள்ள ஒரு சாபம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாலே தடுத்திருக்க, இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக, நபிமார்களை கடவுள்களாக ஆக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்திருக்கிறாங்களோ அதை இன்றைக்கு செய்கிறாங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு மௌலூதுன்ற பேரில், அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ்கிறோம் என்ற பெயரில் அதிகமான ஷிர்கான வார்த்தைகள் வருதா இல்லையா? அதிகமான ஷிர்கான வாசகங்களை அவர்கள் ஓதுகிறார்களா இல்லையா? அவை இதெல்லாம் நமக்கு என்ன தெரிவிக்குது? நபிமார்கள் என்றால் அவர்களும் மனிதர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போயிட்டு துவா செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்க கூடியவரே என்று துவா செய்கிறாங்க. பாவங்களை மன்னிப்பது யாரே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ இது ஒரு சாபத்திற்குரிய விஷயம் என்று தெரியாம நபிமார்களுக்கு கடவுளுடைய அந்தஸ்தை ஒரு பொழுதும் தந்துடக்கூடாது என்பதை இன்றைக்கு இவர்கள் மறந்தவர்களாக இப்படியான செயல்களில் செய்கிறாங்க. அப்போ இது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய ஒரு விஷயமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதா இல்லையா? இந்த உலகத்திலையும் சரி, நாளை மறுமை நாளிலுமே இந்த ஷிர்க் வச்சதுனால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானதன் காரணத்தினால அல்லாஹ் நிரந்தர நரகத்தை கொடுப்பானா இல்லையா? அவ இதையெல்லாம் யோசிக்காம, இதெல்லாம் ஒரு தவறு என்று தெரியாம புகழ்கிறோம் என்ற பேரில் இந்த அளவுக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை விட்டும் நாம் விலகணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி செய்தி வரும், மலக்குமார்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு, தூதர் அல்லாதவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி யாராவது வந்தது எனக்கு வஹி வந்திருக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் அவர் பொய்யர்.
அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை புரிந்து கொண்டு இது எல்லாம் சாபத்திற்குரிய விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்கள் இன்றைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்றைக்கு அதிகமான பெண்களை பார்க்கிறோம். அல்லது ஆண்களில் கூட தங்களுடைய குழந்தைகளுக்கு இதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, இந்த காது குத்தக்கூடிய ஒரு பழக்கம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அதிகமான அளவுக்கே இருக்குது. இது ஒரு அழகுக்காக குத்தப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நாம் அழகை சேர்க்கிறோம், நகைகள் எல்லாமே போடுவதற்கு அதான் காரணம். நாம் இருக்கிறோம் என்றால் அதை விட ஒரு மக்களுக்கு மத்தியில் அழகாக தெரிவோம் என்பதற்காக தான் இந்த அலங்காரங்களை எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தி இந்த காது குத்துறது, மூக்கு குத்துறது, காது குத்துறதுலேயே ஒரு 3-4 ஓட்டையை போட்டு குத்திக்கிறாங்க. அப்போ இது இஸ்லாத்தில் இருக்குதா? பெண்கள் தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு பல ஆண்களும் இந்த ஸ்டைலுன்ற பேரில் இன்றைக்கு ஆண்களுமே குத்திக்கிட்டு அலைகிறாங்க. இப்போ இது இஸ்லாத்தில் இருக்குதான்னு சிந்திச்சு பார்க்கணும். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதா என்றால் இது ஒரு சாபத்திற்குரிய விஷயம். ஷைத்தானை எடுத்துக்கோங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஷைத்தான் எந்த மாதிரியெல்லாம் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு மாடுலாம் இருக்குதுன்னு வைங்க, அதனுடைய காதுகளில் ஓட்டை போட்டு நான் மாறு செய்ய சொல்லுவேன். அந்த காதுகளில் ஓட்டை போட்டு நான் மாறு செய்ய சொல்லுவேன். அப்படி நான் வழிகெடுப்பேன். ஷைத்தான் சொல்லும் பொழுதே எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன்றதில் ஒரு விஷயம் என்னன்னா, விலங்குகளுக்கு, குறிப்பாக ஆடு மாடுகளுக்கு அதனுடைய காதுகளில் ஓட்டை போட்டு நான் அவர்களை வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொல்கிறான். அதுக்கடுத்து என்ன செய்கிறான், அல்லாஹ் படைத்த அந்த படைப்பிற்கு மாறு செய்யும் விதமாக, அதை மாற்றக்கூடிய விதமாக நான் அவர்களுக்கு ஏவுவேன். இது அந்த அடிப்படையில் இருக்குதா இல்லையா? ஒரு காது குத்துறோம், ஒரு ஓட்டை இடுகிறோம், அதன் மூலமாக அந்த உருவத்தை மாற்றக்கூடிய ஒரு நிலை வருதா இல்லையா? எதுக்காக சொல்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழகாக தான் படைத்திருக்கிறான். கூடுதல் அழகு சேர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு அணிகளிலையும் நாம் அணிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நாம் செய்யலாமானா அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களும் தடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தடுத்திருக்கிறாங்க? புகாரில் 5931 செய்தியாக இந்த ஹதீஸ் இருக்குது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் ஒருவர் தன்னுடைய உடம்பிலே மாற்றத்திற்காக ஓட்டைகளையோ அல்லது தன்னுடைய உடல் அமைப்பையோ மாற்றிக்கொள்கிறாரோ, அழகுக்காக இந்த மாதிரி ஒருவர் செய்வாரோ, அத்தகையவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இருக்குது. இன்னைக்கு சாபத்திற்குரிய விஷயம் என்று தெரியாமல் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சாபத்திற்குரிய ஒரு செயலை நாம் செய்கிறோம், ஆனால் அதை அழகுக்காக செய்கிறோம். இது இஸ்லாம் ஆதரிக்கவே இல்லை. இஸ்லாம் இதை தடை செய்கிறது. தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆகவே போட்டவர்கள் பிரச்சனை கிடையாது. ஆனால் இனி வரும் காலங்களிலே நாம் சட்டத்தை தெரிந்து கொண்டோம், நம்முடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நம்முடைய மகள்களுக்கோ இப்படியான குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான செயல்களில் எல்லாம் நாம் ஈடுபடக்கூடாது. ஆகவே இந்த சாபத்திற்குரிய விஷயங்களை எல்லாம் விட்டு நாம் கண்டிப்பான முறையில் விலக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னையோடு இந்த அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற தலைப்பு முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து வேறொரு தொடர் உரையில் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.